இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 BHK வீடுங்க. கிழக்கு தலைவாசல் வழியாக உள்ளே போகும்போது லேசர் கட்டிங் டிசைனில் வுட் ஒர்க்கில் அற்புதமாக நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 20க்கு 16 அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் மேலே ஃபுல்லுமே ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஜிப்சமில் 3 லேயரில் பண்ணி நல்லா பெரிய 2 ஜன்னல் கொடுத்து வெளிச்சம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3 BHK வீடுங்க. இந்த வீடு நல்லா ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து உள்ள இன்டீரியரும் நம்மளுக்கு தெளிவாக பண்ணியிருக்காங்க. 2.5 சென்ட்டில் 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா பேல் கிரே வித் ஹண்டர் க்ரீனோட பெயிண்ட் அடித்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. 2 மெட்டலாக ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விருட்சம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாகவே வச்சுருக்காங்க. வில்வம் மரம் வர மாதிரி விருட்சம் வர மாதிரி நம்மளுக்கு மெட்டலில் லேசர் கட்டிங் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங்கினுடைய அளவு பார்த்திங்கன்னா 12க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங். ஜலமூலையில் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 6000 லிட்டர் வர மாதிரி. கீழே ஃபுல்லும் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட் பார்த்திங்கன்னா 6க்கு 3 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சு வெஸ்டர்ன் டைப்பில் நம்மளுக்கு கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு டைல்ஸு ட்ரை கலரில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷில். இந்த வீடு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே இருக்குது. 2 சைடு வால் ஃபுல்லுமே நல்லா டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. உள்ளே போகும்போது தேக்கில் நம்மளுக்கு 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் கதவு வச்சு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பண்ணியிருக்காங்க. கிழக்கு தலைவாசல் வழியாக உள்ளே போகும்போது லேசர் கட்டிங் டிசைனில் வுட் ஒர்க்கில் அற்புதமாக நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 20க்கு 16 அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் மேலே ஃபுல்லுமே ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஜிப்சமில் 3 லேயரில் பண்ணி நல்லா பெரிய 2 ஜன்னல் கொடுத்து வெளிச்சம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் நம்ம எல் டைப்பில் நம்மளுக்கு கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக 1 சைடு வால் ஃபுல்லுமே டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் வச்சு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட் இருக்குது. யூபிஎஸ் வைக்கிறதுக்கு தனி போர்ஷனாகவே பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃபால் சீலிங்கினுடைய அழகு எப்படி இருக்குன்னு 3 லேயரில் கொடுத்து ஒரு மிக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இன்ஜினியரிங் பேட்டர்னில் நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. வாங்க கிச்சன் வித் டைனிங் பார்ப்போங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை கிச்சன் வித் டைனிங் மாதிரி எடுக்கிறனால எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு வாஷ் பேசின், அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஓப்பன் கிச்சன் மாதிரி நல்லா பர்கோலா பேட்டர்னில் செல்ஃப்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ஃபுட் டாப் போட்டிருக்காங்க. பாருங்கள், எல் டைப்பில் நம்மளுக்கு கிரானைட்ஸ் போட்டு கீழே ஃபுல்லுமே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலரில் அற்புதமாக வுட்டனில் பண்ணியிருக்காங்க. நல்லா கிராக்கரிஸ் வைக்கிறக்கும் மேலே லேஃப்ட்லையும் நல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிராசரிஸ் வைக்கிறக்கும், கிராக்கரிஸ் வைக்கிறக்கும், கட்லரிஸ் வைக்கிறக்கும் அற்புதமாக இடம் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்து ஆர்ஓக்கு தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து நல்ல டைல்ஸ் அற்புதமாக லே டவுன் பண்ணி 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் கிச்சன் வித் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா காம்பேக்டான பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வுட் ஒர்க்கில் கபோர்டு ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள், அயனிங் டேபிள் அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா காற்று வர்றதுக்கு 2 ஜன்னல் வெளிச்சம் வச்சு அதுலேயும் நெட் லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு நல்லதாக மிரர் வச்சுருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம்ங்க. 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் காம்பேக்டாகவும், ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது அட்டாச்சு டாய்லெட்டுங்க. 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி அளவில் இருக்குது. மேட் ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியம் பிராண்டரில் கிளாஸ் செட்டும் ஃபிட்டிங்ஸும் சானிட்டரி வேர்ஸும் பண்ணியிருக்காங்க.
டவல் பார், சோப் வைக்கிறதுக்கு சின்னதாக செல்ஃபு, மிரர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஃபைபரில் டோர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஹால், ஒரு பெட்ரூம், 16x20 அப்படிங்கிற டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஃபால் சீலிங், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்மளுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து நல்லா ஹெவியான ஸ்டெப் இருக்காங்க. மேலே போகும்போது ஒரு பெரிய லான்ச்சுங்க. அந்த லான்ச் வந்து பார்த்திங்கன்னா 16x6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதிலிருந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்பாட்லைட் மேலே கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெட்ரூமில் நல்ல பெரிய ஜன்னல், அதுவும் UPVCயில் மாட்டி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் 16x10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதுலையும் டிவி யூனிட், கபோர்டு ஒர்க், ஃபால் சீலிங், ஸ்பாட்லைட், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா டிவி யூனிட்டுக்கு மேட் ஃபினிஷ் ஆகும். அதுக்கு கீழே ரிமோட்டெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பாருங்கள், தெளிவாக எவ்வளோ அழகாக கர்வ் டிசைனில் கொடுத்து ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சின்ன டேபிள் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. பெரிய ஜன்னல் கொடுத்து காற்று வெளிச்சம் தெளிவாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10x5 அப்படிங்கிற அளவில் 3 போர்ஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா தனியாகவும், நம்மளுக்கு வெஸ்டர்ன் பேட்டர்னில் டாய்லெட்ஸ் தனியாகவும் கொடுத்து, வாஷ் பேசினுக்கு தனி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து நல்லா தெளிவாக 7 அடிக்கு டைல்ஸு ட்ரை கலரில் கொடுத்துருக்காங்க. டார்க் வித் லைட் காம்பினேஷன்ஸில் மேட் ஃபினிஷில் செராமிக் டைல்ஸும் கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிராண்டில் பண்ணியிருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் வுட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வந்து மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூமுங்க. இதுலையும் நல்ல வெளிச்சம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்டில் ஃபுல்லுமே வுட் ஒர்க்கு நம்மளுக்கு பண்ணி கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாஸி ஃபினிஷிங்கில். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6.5x4 அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் தனியாகவே இருக்குது. 4x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்தவும் டாய்லெட்டும் மேட் ஃபினிஷிங்கில் நல்லா ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின், கிளாஸ் செட், மிரர்ஸ் எல்லாமே, சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ரீமியம் பிராண்டரில் போட்டு சோப் வைக்கிறதுக்கு தனி செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் RS புரத்துலேருந்து தொண்டாமுத்தூர் போகிற வழியில் நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் பக்காவாக அமைஞ்சிருக்கு. வாங்க, இந்த லான்ச்சிலேருந்து வெளியில் போகிற மாதிரி ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸில் ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேசர் கட்டிங்கில் விருச்சம் கொடுத்துருக்காங்க. விருச்சம் டிசைனில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லதாக பீச் கலரில் கலர் பெயிண்ட் பண்ணி மேலே போகிறக்கு நல்லா ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கல் கொடுத்துருக்காங்க. கோயமுத்தூர் தொண்டாமுத்தூர் ரோட்டில் சொண்டப்பாளையம் பக்கத்தில் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை வந்து இது மெயின் ரோட் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சொண்டப்பாளையம் ரோட்டில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். மேலே ஒரு வாட்டர் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. கூலன் பெயிண்ட் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. கனவு மெய்ப்படும்.